Hello friends, welcome to Bonus channel 27. இன்னைக்கு நம்ம butter beans masala எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம butter beans வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு butter beans வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கடல்பாசி, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா மாதிரி செய்ய போகிறோம், அதனால வேக வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகணும். அவ்வளோதான், பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.